இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமர் அந்த பொதுக்கூட்ட பகுதிக்கு வந்து உரையாற்ற இருக்கிறார். என்ன பேச போகிறாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கான சமிக்கைகளையும் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல வெளியிட்டிருக்கார். எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமாக. அதாவது பிரதமர் இன்னைக்கு அவருடைய பேச்சுல முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, காலையிலேயே ஒரு பதிவு போட்டாரு. அந்த பதிவுல ஊழல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு விரிவான ஒரு பதில முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் போட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம். எந்தெந்த விதத்துல தமிழ்நாடு மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றதை ஒரு பெரிய பட்டியலும் ஸ்டாலின் அவர்கள் போட்டதை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அங்க மதுராந்தகத்தில் நடக்கிற இந்த கூட்டத்தில் பிரதமரோட பேச்சு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு நிதி கொடுத்துருக்கோம் மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக, அப்புறம் அது தவிர தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கோம், காசி தமிழ் சங்கமம் போன்ற விஷயங்கள்ல சொல்ற விஷயமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீட்டு போன்ற விஷயங்கள்ல அப்புறம் கல்வி போன்ற விஷயங்கள்ல, ரயில்வே போன்ற விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஊழல் போன்ற விஷயங்களையும் அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த மாதிரி ஊழல் போன்ற விஷயங்களை பேசினாதான் எதிர்வினை ஆற்றுவதற்கு திமுக அதற்கு தயாரா இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். ஸோ அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் சனாதன தர்மம் போன்ற விஷயங்களையும் தொட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் அந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை தொடர்பாக அது தொடர்பாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஸோ பிரதமரை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், அந்த மாதிரி விஷயங்களும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊழல் போன்ற விஷயங்கள், அப்புறம் இந்துத்துவா அந்த திருப்பரங்குன்றம் விஷயங்கள், மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்கள், அப்புறம் சனாதன தர்மத்தை பத்தி உதயநிதி பேசினது போன்ற விஷயங்கள், கோர்ட் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பு போன்ற விஷயங்கள், இதெல்லாம் அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு. கள்ளச்சாராயம், தமிழ்நாட்டில் போதை மருந்து கலாச்சாரம், இதெல்லாம் பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயங்களா பார்க்குறோம். இது எல்லாத்தையுமே பிரதமர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரட்டை இன்ஜின் கவர்மெண்ட் மாதிரி தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் செயல்படும் அப்படின்ற மாதிரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் தமிழ்நாடு நிதி விஷயங்கள்ல மத்திய அரசு தாராளமாக கவனிக்க வந்த விஷயங்களை அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. நன்றி திருப்பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்ட மேடையில் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக அவர் சென்னையிலிருந்து விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்.